ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சர்வதேச விண்வெளிக்கு சென்ற நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் 9 மாதங்களுக்கு பின்பு பூமிக்கு திரும்பி உள்ளனர். கடந்த ஆண்டு ஜூனில் அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி 8 நாளில் திரும்பி வர முடியவில்லை. கூடுதலாக 278 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நாசா விஞ்ஞானிகள் கூடுதலாக விண்வெளியில் தங்கியிருந்த நாட்களுக்கு கூடுதலாக ஊதியம் வழங்கப்படுமா என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், இது பற்றி யாரும் என்னிடம் இதுவரை சொல்லவில்லை, தேவைப்பட்டால் அந்த கூடுதல் தொகையை நானே எனது பாக்கெட்டில் இருந்து கொடுத்துவிட்டு போகிறேன் என ட்ரம்ப் கூறினார். நாசா கொள்கைப்படி விண்வெளியில் கூடுதல் நாட்கள் தங்கியிருந்த சுனிதா வில்மோருக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஊதியமும் கிடையாது. அவர்களின் உணவு, போக்குவரத்து, தங்குவதற்கான செலவை நாசா பார்த்துக் கொள்ளும். இது தவிர தினப்படி நாளொன்றுக்கு $5 வழங்கப்படும். விண்வெளியில் அவர்கள் மொத்தம் தங்கியிருந்த 286 நாட்களுக்கு $1430, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 1.23 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது பற்றி அதிபர் ட்ரம்பின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு கேட்டபோது அவ்வளவுதானா என ஆச்சரியமாக கேட்டார். விஞ்ஞானிகள் கடந்து வந்ததற்கு இது ஒன்றும் பெரிதல்ல என கூறினார். விஞ்ஞானிகளை பத்திரமாக அழைத்து வந்ததற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்கை ட்ரம்ப் பாராட்டினார். சுனிதா வில்மோர் போன்ற நாசா விஞ்ஞானிகளுக்கு வாரத்தில் 40 மணி நேரம் வேலை இருக்கும். அவர்களுக்கு ஓவர் டைம், வார இறுதி ஊதியம், விடுமுறை ஊதியம் போன்ற எதுவும் கிடையாது. நாசாவில் அனுபவம் வாய்ந்த சுனிதா வில்லியம்ஸ் GS-15 கேட்டகரி பட்டியலில் வருகிறார். இவருக்கான ஆண்டு சம்பளம் இந்திய மதிப்பில் சுமார் 1.31 கோடி ரூபாய். இது தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ், வீட்டு அலவன்ஸ் உண்டு.